ஸோ காய்ஸ் கிளம்பியாச்சு. நேற்று மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குவங்க தான். நைட்டு தான் எழுந்தோம், எங்கேயும் போக முடியல. நைட்டு என்ன விளாக் பண்ணுறதுன்ட்டு அந்த ஸ்டார் லேப் சொன்னோம் பார்த்தீங்களா, இன்ஸ்டா 360 அதை மட்டும் ட்ரை பண்ணோம். ஒரு 4 hours ரெக்கார்ட் பண்ணேன், வெறும் 16 seconds தான் வந்துச்சு. ஆனால் சூப்பராக வந்திருக்கு. நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நேற்று சாப்பிட்டுட்டு வெளியில் போகலான்னு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அது வந்துடும். ஸோ அப்போ அநேகமாக இப்போ பார்த்துருப்பீங்க. செம்மையாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரைபாடு அதெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் எனக்கு எடிட் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் சூப்பராக வந்திருக்கும். ஸோ இப்போ ஊட்டி போகிறோம். ஊட்டி போயிட்டு ஊட்டியில் சாக்லேட் வாங்கிட்டு வறுக்கி வாங்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்ச கடைன்னா அங்கே ஒரு ஃபேமஸான கடை இருக்குது. இப்போ டூரிஸ்ட்லாம் நார்மல் ஒரு கடையில் தான் வாங்குவாங்க. அங்கே வந்து அங்கேயே செஞ்சு அங்கேயே அப்படியே பேக்கில் போட்டு கொடுப்பாங்க. ஊருக்காரங்க அங்கே தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அங்கே தான் போய் வறுக்கி வாங்குகிறோம். சாக்லேட்டும் வறுக்கி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். ரூட்டு பார்த்திங்கன்னா வேறு ரூட்டு சூஸ் பண்ணிருக்கோம். என்ன ரூட்டுன்னு மறந்துட்டேன். போகிற வழியில் எந்த ரூட்டுன்னு சொல்லிடுறேன். ஆடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒன்று தான் ஓடிக்கிட்டே இருக்குது. பார்ப்போம், நல்லா இருந்தால் போடுறேன். ஒரு வேளை போட்டேன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து ஹைதராபாத் போகிறேன். இதே டீம் தான், 3 பேர். ஒரு 1 day தான், ஒரு சின்ன ஒர்க்கு அங்கே. ஸோ 1 day ட்ரிப் மாதிரி ஹைதராபாத் போகிறோம். அதுவும் vlogல வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வண்டி ஆனால் சரியில்லை கைஸ், ரொம்ப எனக்கு ப்ரெஷரை கொடுக்குது. இப்போ ஸ்டார்ட்டே ஆகலை. இப்போ ஸ்டார்ட் ஆகிருந்தால் நான் கரெக்டாக வீட்டிலேருந்து வெளில வரும்போதே எடுத்துருப்பேன். சரி டவுனாக இருக்கேன்னு கிளச்சு பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணால் செல்ஃபு கிக்கர் எதை அடித்தாலும் ஸ்டார்ட் ஆகலை. இன்னமும் அடைச்சிக்கிட்டு தான் வண்டி போகுது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு இது பண்ணிச்சு மக்கள் பண்ணுறதுனா கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் ஆகுது, காண்டாக இருக்குது. இப்போ பார்ப்போம், இதை முதல் போய் என்னென்னு பார்த்து சரி பண்ணணும். அப்போ நான் அந்த கடை எங்கே இருக்குன்னு காட்டுறேன் பக்கத்தில் போயிட்டு. கைஸ் இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த ரவுண்ட் ஆனா வந்து அப்படியே மேலே ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரெச்சு மேலே போகணும். மூணு வாட்டி வந்திருக்கோம். 3 வாட்டி இங்கே தான் வாங்கிட்டு போகிறோம். இப்படி வந்தீங்கன்னா மசூதி ஒன்று இருக்குது. அப்படியே அந்த மசூதிக்கு இங்கே இதுதான் கடை, ஊட்டி ஸ்பெஷல் வறுக்கி. எவ்வளோ ஒரு கிலோ? கைஸ் வாங்கியாச்சு. ஆளுக்கு ஒரு கிலோ வரைக்கும் 250 கிராம் சாக்லேட் வாங்கியிருக்கோம். மூச்சு வாங்குது. வாங்க போகலாம். இங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிறோம்னு நினைக்கிறேன். ஆடி போகிறோம். வாங்க எந்த ரூட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 1. குன்னூர் வந்திருக்கோம். இதான் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து தான் டீசலாக மாற்றுவாங்க மேலே போக. மேலேருந்து கீழே இங்கே வர வரைய டீசல், இதுக்கப்புறம் ஸ்டீம் இன்ஜின். பார்த்தீங்கன்னா அங்கே டீசல் இன்ஜின் நிற்குது. இப்போ கீழேருந்து இங்கே வரையா ஸ்டீம் இன்ஜினில் வந்து இங்கேருந்து மேலே டீசல் போகும். மேலேருந்து இங்கே வரைய டீசலில் இறங்கி இங்கேருந்து மேட்டுப்பாளையம் ஸ்டீமில் போகும். மேட்டுப்பாளையம் ஸ்ட்ரெயிட்.
இந்த சைட்லேயே போகுது. நம்ம மேலே போகும்போது இப்படி போனோம். ஸோ இப்படி போய் ரூம் இப்படி தான் போனோம். ரிட்டர்ன் வந்து நம்ம ஊட்டி போயிட்டு வரனால குன்னூர் வழியாக வந்துட்டோம். மேலே போகும்போது குன்னூரே நம்ம போகல. இங்கே வியூ சூப்பராக இருக்குது. ஏதாவது ஒரு சைடில் கொஞ்சம் நின்று வியூ பாயிண்ட் மாதிரி யாராவது வச்சுருந்தாங்கன்னா நின்று பார்க்கலாம். ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கா, என்ன டிராஃபிக் ஆகும் பார்த்தீங்களா? எவ்வளோ எப்படி மேலே ஏறுது பாருங்கள் ட்ராக்கு. கிட்டத்தட்ட கீழே வந்துட்டோம். இன்னும் 2 ஹேர் பின் பென்ஸ். வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. கீழே இறங்கியாச்சு. அப்படியே மேட்டுப்பாளையம் போய் அங்கேருந்து வேறு ரூட்டு வாங்க போகலாம். டக்குன்னு இறங்கின மாதிரி இருக்கு. டைம் தெரியல, சார்ஜ் இல்லை. பார்த்தீங்களா, இப்படி தான் அடைக்குது. இப்படி இருந்தால் நான் எப்படி ஓட்டுறது? பைபாஸாக இருந்தால் கூட இவ்வளோ சூப்பராக இருக்காது. இந்த சின்ன ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் சரியா.
வீடுகள் ஸ்டாப் பண்ணுற இடம் போட்டுருக்காங்க. யானெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? புலி ஆனால் எல்லாம் வரும். இப்போ மத்தியான நேரத்தில் வருமா? மத்தியான நேரத்தில் வருமா? புலிலாம் வரும். இங்கே பாரு, பேர் வைல்ட் லைஃப். காய்ஸ், இப்போ நம்ம சத்தியமங்கலம் போல் அந்த ரூட்டே போல் அதுக்கு முன்னாடியே ஒரு ரைட்டு இந்த சந்தூரில் போய் சேலம் போக போகிறோம். வாழைப்பழம் இருக்குது. ஏன்னா ரோடு இப்போ நம்ம அப்படி போய் கிருஷ்ணகிரி போகாமல் தர்மபுரி ரைட்டு எடுத்து இந்த செஞ்சி திருவண்ணாமலை அப்படி போய் திண்டிவனம் டச் ஆகுது. அந்த ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நம்ம அந்த சைடு போக நைட் ஆகிடும், வண்டியும் அடைக்குது. ஸோ பெட்டர் நம்ம பைபாஸில் போகிறது ரைட்டுன்ட்டு சேலம் போகிறோம். அங்கேருந்து அதே தான் ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை லெஃப்ட் எடுத்தோம்னா சென்னை. ஆக்சுவலாக இப்படி ட்ராவல் ஆகும்போது உளுந்தூர்பேட்டையோ இல்லை கொடைக்கானல் போயிட்டு அந்த திருச்சி பைபாஸை பிடிச்சிட்டாலே வீடு வந்துடுற மாதிரி ஆகிடும், ஒரு ஜாலி ஆகிடும். ஸோ கடன்னு எங்கேயும் பெருசாக ஸ்டாப்லாம் போடாமல் போயிடுவோம். ஓ சாரி, பார்க்கல. ஸோ இங்கே இந்த சைடு ஒரு ரோடு வேறு போயிட்டுருக்கு. இப்படி தான் அடைக்குது. இதில் நான் எங்கேன்னு நான் போகிறது? ஃபியூல் இன்ஜெக்டர் தான் பிரச்சனை. ஐயோடா, இப்போ இதே மாதிரி இன்னொரு சந்து. இப்படி போனால் இதே மாதிரி இன்னொரு ரோடு வரும் போல. சரி, நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து ஆம்பூர், வேலூர் அப்படி போகலான்னு பார்த்தாலுமே அங்கே ரோடு சரியில்லை. வேலூர் தாண்டிட்டோன்னா ரோடு சரியே இருக்காது. ஒரு 100 பிரிட்ஜு கட்டுறானுங்க, ரூட்டே இல்லை. ரூட் இருக்கா? மேலே ஏறணுமா? லெஃப்டா? அண்ணாது அங்கே 100 பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி அப்படி போய் வேலூர் கல்யாணத்துக்கு போனேன். போயிட்டு நைட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு பழத்தில் விட்டு பேக்காலே உடஞ்சிருச்சு. இன்சூரன்ஸ்லையும் கிளைம் பண்ண முடியாதுன்ட்டாங்க. இப்படி தான் இப்படின்னா எப்படி? ஸோ பெட்டர் நம்ம இப்படி போகிறதே பெட்டர் தான். சேலம் போயிடலாம், அவ்வளோதான். வாங்க போவோம். ஏதாவது சாப்பிட்ணும். ஏதாவது ஒரு ஊரில் வந்தால் பசி இருக்குது. ஜெட்டி பாரு, காட்டணும் ஆக்சுவலாக. சூப்பர் காய்ஸ். பார்த்தீங்கன்னா
இருக்க இருக்க போக போக ரொம்ப அடைச்சிருச்சு. 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகுது. அடைச்சி போகுது. ஃபியூல் மீட்டர் தான் போயிடுச்சு போல. சரி, இப்படியே 40 30 எப்படி போகிறதுன்ட்டு கோபிச்செட்டிப்பாளையம் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு சாப்பிட்டு வந்து அதுக்குள்ளே வந்து ரெடிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் சென்சார் லைட் இருந்துச்சு, எனக்கு இன்ஜின் லைட் இருந்துச்சு. ஸோ அதுதான் எரரில் இருந்துச்சு. சிஸ்டமில் போட்டு அதை சரி பண்ணிட்டோம். அது நான் எவ்வளோ வச்சு ப்ரோன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இப்போ போகுது. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்றா இருக்கு. ஏதோ ஒரு சின்ன எரர். ஃபியூல் இன்ஜெக்டர் போயிருக்குமோ, வேற ஏதாவது போயிருக்குமோ. 6000 ஆகுமா 7000 ஆகுமான்னு பயந்துட்டு இருந்தேன். அது ஒன்றும் அப்புறம் இப்பயே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்களா, இல்லை நாளைக்கு ஆகுன்றவாங்களா, இங்கே ரூம் ஸ்டே பண்ணணுமா இன்னைக்கு அப்படின்னு ஒரு யோசனையால் போயிட்டேன். பட் ஆனால் எதுவுமே இல்லை. இப்போ போவாங்க. சேலத்துக்கு இன்னும் 14 கிலோமீட்டர். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா கோயில் சூப்பராக இருக்குது. என்ன கோயில்னு தெரியல, செம்மையாக இருக்குது. இது என்ன ஊருன்னு தெரியல. இன்னும் கரெக்டாக 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சேலத்துக்கு. மறுபடியும் ஒரு பிரச்சனை. திருப்பி வண்டியில் இன்ஜின் லைட் எரியுது. ஒரு 100-110 அப்படி போனால் அடைக்குது, முக்குது வண்டி. ஸ்பீடோமீட்டர் கூட கரெக்டாக வேலை செய்யலை. 90-100 இருந்தாலுமே வண்டி 16 இந்த மாதிரி எப்படி குதிக்குது பாருங்க. அப்படி தான் குதிக்குது. எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடா பாண்டுறங்கான்னு போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி அந்த லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக. அது இந்த இன்ஜின் ஆயிலுடைய ஹீட் சென்சாராக என்னமோ சொல்லி அதை மாற்றணுன்றாங்க. மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் லைட் எரியலை. இப்போ ஜஸ்ட்டு ஒரு எரர் தான், சரி பண்ணியாச்சுன்னொடனே ரொம்ப ஜாலியானேன். மறுபடியும் லைட் எரியுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டு தெரியுதான்னு தெரில, பட் லைட் எரியுது. அடப்பு லைட்டாக இருக்குது. சாப்பிட்டாச்சு. டைம் வந்து 9 o'clock ஆகுது. அவ்வளோதான், இனி பிரேக்கே கிடையாது. ஒரே ஸ்ட்ரெச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் ஆயிடுச்சு காய்ஸ். வரைச்சுன்னு தான் போகுது. இந்த டோல் அடுத்த டோல் இல்லாமல் அதுக்கு அடுத்த டோல் தான் நிப்பாட்டுவோம். என்ன செய்யறது? வண்டி எங்க நிக்க வைக்க கூடாது பாருங்க.
அது போயிடுச்சு அந்த சென்சாரு. பண்ணு. ரெடி லாஸ்ட் நிறுத்து. லைட் அடிக்குது, ஃபியூல் லைட்டு அது எரியும். சரி அங்கே டோ பண்ணு கொஞ்சம் வேகமா. செகண்ட் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ இங்கே இருக்கியா? அங்கே வரையா போ. விடு விடு. இப்படி போமா? Ada bener lo? Right.
கொண்டா நீ சொல்லு. இவ்வளோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த இதுலேயும் நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வரேன். அவன் அப்படியே போட்டோம். அவன் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டான். சரி நின்னா மறுபடியும் ஆஃப் ஆகுதாங்க, அதனால் அப்படியே ஓட்டிட்டு போட்டோம் கொஞ்ச தூரத்துக்கு. ஸோ காய்ஸ், பார்த்துருப்பீங்க இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா March 23 ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டியில். அந்த நான் சொன்ன அதே ரிலே 577 ஆச்சு பில்லு. அவ்வளவுதான். இதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனையும். என்ன ஆச்சுன்னா, மேல்மருவத்தூர் வந்தோடனே வண்டி சுத்தமாக ஆஃபு. மேல்மருவத்தூர்லேருந்து இங்கே வீடு வரையாக டோ பண்ணிட்டு தான் வந்தோம். அதெல்லாம் நான் காட்டவே இல்லை. எனக்கு வண்டி ஆஃப்னோடனே அப்படியே டவுனு. என்னடா இது வண்டி இப்படி ஆகிடுச்சின்ட்டு ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அதனால் நான் வீடியோவும் மேக் பண்ணலை. 2 வாரம் வண்டியும் எடுக்கலை. அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்டார்ட் மட்டும் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். சரி விடுவோன்னு விட்டால் இந்த ஒரு சின்ன பிரச்சனை தான். கரெக்டாக கால் பண்ணாங்க. 577னா 5000ன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா 577 அப்படின்னு கேட்டுட்டு தோ வந்து எடுக்கிறேன் மேம்னு எடுக்கிறேன். மத்தியானம் ஆகிடுச்சு, சரியான வெயில். ஸோ அவ்வளோதான் இந்த ஊட்டி வீடியோ. ஒரு மாதிரி போச்சு, பார்த்துருப்பீங்க எவ்வளோ சரியான கஷ்டமாயிடுச்சு ரிட்டர்ன் வரும்போது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.